வணக்கம். மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்ட்டு ஒரு அக்கௌண்ட் வாங்க போகிறோம். இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் உங்களுக்கு எவாலுவேஷன் பேஸ் கிடையாது, பேஸ் 1 கிடையாது, பேஸ் 2 கிடையாது. டைரெக்டாக உங்களுக்கு ஃபண்டட் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற ஃபஸ்ட்டு டாலர்லேருந்து உங்களுக்கு தான். அதில் சிறந்த ஆஃபர் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க்கில் போய் நீங்கள் இதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாங்க. இந்த சைட்டுக்கு ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, அப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க, அப்புறம் அக்கௌண்ட் வாங்குறது எப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் நான் இந்த வீடியோவில் முக்கியமாக 18% டிஸ்கவுண்ட், 18%. இந்த அக்கௌண்ட்லாம் ரொம்ப காஸ்ட்லி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் கோட் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சின்ன அக்கௌண்ட்டே காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் இந்த இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் இதுக்கெல்லாம் புதுசுனா இது வந்து சிறந்த ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் கோட்ஸ் எதில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்த கம்பெனியில் இன்னும் சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆஃபர்ஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் ஃபண்டட் கைடன்ஸ் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்புறம் நம்ம மார்க்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராமில் எஃப்எக்ஸ் அண்ட் கோல்டு சிக்னல் எக்ஸ்பர்ட்ஸ் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4x அதோட சிக்னல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோவோட தரோம். உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட் எவாலுவேஷன் பாஸ் பண்ணுறதுக்கும் பெருசாக ஏர்ன் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, உங்களுக்கு வந்து சைடு இன்கம் வேணும், மினிமம் வேலை செஞ்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த குரூப்லலாம் சேர்ந்துக்கோங்க. எங்களோட காப்பி ட்ரேடிங் பண்ணுங்கள். ஆனால் ஃபண்டட் கைடன்ஸ் குரூப்பில் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா காப்பி ட்ரேடிங் சில கம்பெனியில் அலோடு கிடையாது. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் டைவர்சிஃபை பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணணும். சில கம்பெனிகளில் பாதி கம்பெனியில் அலோடு, பாதி கம்பெனியில் நாட் அலோடுங்கிற மாதிரி காப்பி ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் எஃப்எக்ஸ் சிக்னல் எக்ஸ்பர்ட்ஸு அங்கெல்லாம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அக்கௌண்ட் வாங்கினாலும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. ஸோ என்னோடய கைடன்ஸ் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அது ஃப்ரீயாக தான் இருக்குது இப்போதைக்கு. எப்போது எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு தோணுதோ, டைம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறக்குள்ளே, அப்போது நான் சார்ஜ் பண்ண ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் முந்திட்டு என்னோடய கைடன்ஸ் எடுத்துகிட்டு உங்களோட ஃபண்டட் அக்கௌண்ட் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னாலும் நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்க லிங்க்கில் இருக்கிறதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் கெரியர் இன்னும் பெட்டராகும். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் நாம் இப்போ ஒரு அக்கௌண்ட் வாங்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 பேஸ் 2 பேஸ் அப்படின்லாம் இருக்கா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? நான் வந்து ஏற்கனவே அந்த பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னோடய அட்ரஸ்லாம் வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வந்து அந்த பேஜை ஏற்கனவே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பில்லிங் பேஜ் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு டெமோ மட்டும் காமிக்கிறேன். இங்கே உங்கள் அட்ரஸ் எல்லாமே உங்கள் ஒரிஜினல் ஆதார், டிரைவிங் லைசன்ஸில் இருக்க மாதிரி கொடுங்க. நேம் முக்கியமாக மாற்றிடாதீங்க. ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நேம்லாம் செக் பண்ணுறக்குள்ள KYC அப்போது. ஸோ அது எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அக்கௌண்ட் பேலன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா உங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக ஃபண்டு கொடுக்கறதுனால அவங்க வந்து உங்களுக்கு பே அவுட்ஸும் சீக்கிரமாக தர மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இப்போது ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. அதில் அதுக்கான கூப்பனுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். கூப்பன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்கும். டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்கும். அதில் கிளிக் பண்ணி நீங்கள் போங்க எப்பயுமே. ஓகேவா? டைரெக்டாக போகாதீங்க. டைரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு அது மிஸ் ஆகும். ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்லாம் எப்பயுமே இதெல்லாம் வந்து நல்ல கூப்பன் இருக்கும், 10% 20%ன்னு. அது வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருப்பேன். எது பெஸ்ட்டு அதுங்கிறதெல்லாம் நாம் பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் இருக்கும். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? எனக்கு வந்து $1,250 போதும் அக்கௌண்ட்டு. நம்ம இதுக்கு முன்னாடி எடுத்த 5%லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா $1,000 கூட யூஸ் பண்ண மாட்டேன் மார்ஜினில். அதுவே வந்து பார்த்திங்கன்னா என்னால் 1 வீக்குக்கு $400 அது மாதிரி ஏர்ன் பண்ண முடிஞ்சிருக்குங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து அந்த 1250 செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் டைப் வந்து ஸ்மார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ் அதிகம்.
ஸ்மார்ட் ஸ்விங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லிவரேஜ் கம்மி, ஆனால் உங்களால் வீக்கெண்டு ஹோல்டிங் பண்ண முடியும். இதில் வந்து வீக்கெண்ட் ஹோல்டிங் பண்ணக்கூடாது ஸ்மார்ட்டில், ஓகேங்களா. வெள்ளிக்கிழமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் எல்லா ட்ரேடையும். இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் வரும், நீங்கள் அதை படித்து பார்த்துக்கலாம், ஓகேங்களா. அதனால் நான் வந்து ஸ்மார்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு லிவரேஜ் அதிகமாக தான் தேவை, ஏன்னா நம்ம அக்கௌண்ட் சைஸே சின்னது. அப்புறம் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சி ட்ரேடர். கை தவறி கூட இந்த டிஎக்ஸ் ட்ரேடை கிளிக் பண்ணிடாதீங்க, இருக்கிறதுலே ட்ரேடிங்கில் கேவலமான சாஃப்ட்வேர் அதுதான், ஓகேங்களா. அது வந்து மெட்டா ட்ரேடர் பிளாட்ஃபார்ம் 5. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே அவுட்ஸ், இன்ஸ்டன்ட் பே அவுட்ஸ்லாம் வந்து ஃபீஸில் 20% எக்ஸ்ட்ரா, 10% எக்ஸ்ட்ரா. அப்படின்னா உங்களுக்கு வந்து இது 2020னா எவ்வளோ, 14 ஒரு $15 அதிகமாகும். ஸோ இப்போ உங்கள் அக்கௌண்ட் வந்து $70, அதை நீங்கள் செலக்ட் பண்ணாதப்பே $80 பக்கமாக இருக்குது. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு $94 ஆகிடுது, அப்புறம் இன்னொன்றுத்தையும் செலக்ட் பண்ணால் $110 ஆகிடுது, ஓகேங்களா. இப்போ நான் இந்த சைடெலாம் ஃபில் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு ஏதாச்சும் மிஸ்ஸாக இருந்துச்சுன்னா, ஒன்று மிஸ் ஆகிருந்தால் கூட இங்கே இந்த ப்ளீஸ் செலக்ட் வேலிட் அண்ட் கம்ப்ளீட் ஆல் ரிக்வயர்ட் ஃபீல்ட்ஸ் பிஃபோர் என்ட்ரிங் டிஸ்கவுண்ட் கோட் அப்படின்னு காமிக்குது. ஏதோ நம்ம என்ட்ரு பண்ண மறந்துட்டோம். ஸோ அதை வந்து நாம் என்ட்ரு பண்ணுவோம். இப்போது இங்கே இருக்குது ஃபோன் நம்பர் மிஸ் பண்ணியிருக்கேன், அதுதான், ஓகேங்களா. ஃபோன் நம்பரை மிஸ் பண்ணிட்டதுனால ப்ராப்ளம். ஓகே, ஸோ என்னோடய ப்ரைவசிக்காக நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்கேன், ப்ளர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கோடை அப்ளை பண்ணலாம். இன்னமும் ஏதோ கிளிக் பண்ணலன்னு சொல்லுதே, அப்படியா, இருங்க ஒரு செகண்ட் பார்க்கலாம். ஓகே, வீடியோ அந்த இடத்துல கட். இப்போ டிஸ்கவுண்ட் கோடை பேஸ்ட் பண்ணுறேன், வேர்ல்ட் 18. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது எவ்வளோவா மாறிடுச்சு, இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு சரியா நான் பார்க்கல. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டோட்டல் வந்து இப்போ $95 இருக்குது. இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் கோடை அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க, ஏன்டா சொதப்புறீங்கடி. இதை வந்து இப்போது அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா $110 இப்போது. அதை வந்து நாம் இப்போ டிஸ்கவுண்ட் கோடு அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஐயோ இன்னும் வருது, ஒரு நிமிஷம் இருங்க, காப்பி பேஸ்ட்டே பண்ணிடலாம். யா, இப்போ வந்து இதோட ஒரிஜினல் ரேட்டே $79, பட் ஆனால் நம்மளுக்கு வந்து $78க்கும் கம்மியாக கிடைக்கிது. ப்ளஸ் 5 நாளைக்கு ஒரு ப்ளே அவுட்டு, 10% ப்ராஃபிட் ஸ்ப்ளிட் அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது நம்மளோட ப்ராஃபிட் ஷேரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நாம் இதுக்கடுத்து க்ரியேட் ஆர்டர் கொடுக்கலாம். இது வந்து இன்னும் USD, யூரோ, GBP, ஓகே 3 இதில் பேமெண்ட் பண்ணலாமா, இந்தியன் மணி கிடையாது. ஸோ அடுத்த பேஜுக்கு ப்ராசஸ் ஆகுது. உங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் வேணும், ஃபஸ்ட்டு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக கைடன்ஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து டிசைட் பண்ணிவிட்டு நாம் உங்களுக்கான ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் வாங்கலாம். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஹெல்ப்புக்கு நான் டெய்லி டெக்ஸ்ட் பண்ணக்குள்ளே அந்த நம்பரில் வந்து எனக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஓகே, நான் இந்த கார்டு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பேமெண்ட் வந்து டெபிட் கார்டில் தான் பண்ணேன். ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு ஒர்க்கு. டக்குன்னு அந்த ப்ராசஸிங் பேஜு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகலை, உடனே முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் இப்போது ஆக்டிவாக இருக்குது. நாம் அதை லாகின் பண்ணி பார்க்கலாம். இதோட ட்ரேட் அப்டேட்ஸ் எல்லாம் ரெகுலராக வரும் உங்களுக்கு. ஸோ அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துடுச்சு.
அங்கே டேஷ்போர்ட்லேயுமே உங்களோட லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் இருக்கும். இன்னொரு மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட C-Trader லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் வேணுமா, C-Trader ஃபார் மேக் வெப்பு ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு மொபைல் வெர்ஷனும் கிடைக்கும். C-Trader வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அப்படின்னு வச்சுக்கலாம். டெஸ்க்டாப் வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள், வெப் வெர்ஷன் யூஸ் பண்ணாதீங்க. அது பயங்கர கஸ்டமைசபிளாக சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். டெஸ்க்டாப்பில் உங்களுக்கு விஷுவலாக செமையாக இருக்கும், லேக் எதுவும் இருக்காது, கம்ப்யூட்டர்லேயும் ஈஸியாக இருக்கும் அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணுங்கள், மொபைல்லையும் யூஸ் பண்ணுங்கள். மொபைலில் கொஞ்சம் நீங்கள் வேறு ஆப்புக்கு வந்து போயிட்டு வரக்குள்ளே கொஞ்சம் நம்ம நெட் பொசிஷன்ஸ்லாம் அப்டேட் ஆகிறது கொஞ்சம் டிலே இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் உங்களுக்கு தான் இந்த சாஃப்ட்வேரில் தான் உங்களுக்கு ப்ரீ எஸ்டிமேட்டடு லாஸு ப்ராஃபிட் அமௌண்ட்லாம் காமிக்கும். அது ரொம்ப முக்கியம் நம்ம ட்ரேட் பண்ணுறக்குள்ளே. ஸோ C-Trader ப்ரிஃபர் பண்ணுங்கள். ட்ரேட் லாக்கருமே நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரேட் லாக்கர் நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதில் என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறது சீக்கிரம் விரைவில் ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். அடுத்து என்ன, இப்போது வந்து நாம் இதில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். அது ட்ரேட் பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் போடுறேன், எப்படி போகுது, இந்த அக்கௌண்ட்டை நான் எப்படி டெவலப் பண்ணுறேன்ட்டுன்னு. அதுக்கு முன்னாடி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. 25,000 ட்ரேடர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, 180 கண்ட்ரீஸ்க்கு மேலே சப்போர்ட்டட், 8 இண்டஸ்ட்ரி அவார்ட்ஸ். அப்புறம் இதில் இந்தியாக்காரங்க பே அவுட் எடுக்கிறாங்களாங்கிற முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரா டவுன், பேஸ் லைன் ப்ராஃபிட் ஸ்ப்ளிட்டு, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்டு டபுள் ஆகிற ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். எவ்ரி 10% எடுத்திங்கன்னா, அதாவது இப்போ நம்ம $1,250 எடுத்துருக்கோம், நம்ம $125 மேக் பண்ணிட்டா அக்கௌண்ட் சைஸ் டபுள் போட்டிருக்க பார்த்தீங்களா? 10% எடுத்தால் அக்கௌண்ட் சைஸ் டபுள். அடுத்து $2,500 அக்கௌண்ட்டாக நம்மளது மாறிடும். அப்புறம் நாம் $250 அங்கேருந்து ஏர்ன் பண்ணுறோன்னா அந்த அக்கௌண்ட் வந்து $5,000 அக்கௌண்ட்டாக மாறிடும், ஓகேங்களா? அடுத்து நாம் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதிலலாம் பே அவுட்ஸ் எடுக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கேயே இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் இப்போ ரீசெண்டாக அவங்க ப்ராசஸ் பண்ண பே அவுட்ஸ் இருக்கும். நான் அந்த பேஜ் வந்து உங்களுக்கு லீடர் போர்டு அதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் இந்த கம்பெனியில் இப்போ ட்ரேட் பண்ணி நல்லா கெயின் பண்ணிட்டுருக்காங்க. US இந்தியாக்காரங்களாம் இருப்பாங்க பாருங்கள். இப்போது பாருங்கள், இந்தியாவில் ராகுல்னு ஒருத்தன் வந்து 3,200 பக்கம். பாபு ஓகே, யுனைடெட் அரப் ஏஇ, அது என்னன்னு தெரில, UAEனா தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். சேட்டன் இங்கேயும் பாருங்கள் எடுத்திருக்காரு, 34% எடுத்திருக்காரு, $3,400 அவருக்கு. ஓகே, அதுதானே ப்ராஃபிட்டே? எஸ், ப்ராஃபிட் அதுதான். அவரோட அக்கௌண்ட் சைஸ் வந்து $13,000 வளர்ந்துருக்கு. அடுத்து வந்து சும்மா இதெல்லாம் ஒரு சாம்பிள் பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரும் ட்ரேட் பண்ணுறதில்லன்னு நினச்சிட்ருக்காதீங்க. இங்கே பாருங்கள், பாதல் அப்படின்ட்டு ஒருத்தர் $600 பக்கமாக பண்ணியிருக்காரு. அப்புறம் கரண் $300 பண்ணியிருக்காரு. அவருக்கெல்லாம் பேமெண்ட் போயிருக்கும். பேமெண்ட் பண்ணவங்களுக்கு தான் இங்கே பேமெண்ட்டு எலிஜிபிள், ஏற்கனவே வாங்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பிரவீன்குமார் 20% பண்ணியிருக்காரு. இவர் இன்னொருத்தர் ராஜேஷ்குமார், அவரும் ஒரு 20% பண்ணியிருக்காரு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்க அக்கௌண்ட் சைஸை பொறுத்து தான். இவங்க வந்து சின்ன அக்கௌண்ட்டாக இருந்தாலும் 20% பண்ணது $259. அதனால் லீடர் போர்டில் அவர் 31st இடத்துல இருக்கார். இந்த லாய்டுங்கிறவங்க ஃபாரினில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அவங்க ஊர் இன்ஃப்ளேஷனுக்கு 100K அக்கௌண்ட்டு வாங்கியிருக்காரு. அதில் $16,000 அவர் சம்பாதிச்சிருக்காரு. அவங்க ஊருக்கு அது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பிரிட்டனா, ஓகே, அங்கே ஓரளவுக்கு மோர் தென் டீசன்ட் சேலரி, ஒரு கொஞ்சம் ஹை பேயிங் சேலரி மாதிரி தான் அது. ஸோ அவங்க ஊர்லலாம் thousands of dollars பண்ணலாம். நம்ம ஊரில் வந்து இந்த அக்கௌண்ட் வாங்கி அந்தளவுக்கு இப்போ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாக்காரர் யாருப்பா லீடிங்கில் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரே வருஷம் யார் அதிகம் ஏர்ன் பண்ணியிருக்காங்கன்ட்டுன்னு அது மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேஜில் யாரும் இல்லை, நேற்று இருந்தாங்க, இப்போ யாரும் இல்லை. அதாவது பர்சன்டேஜில் தான் பார்க்குறாங்க, அதில் தான் அவங்க வந்து லீடர் போர்டில் மேலே வர முடியும். ஸோ 34%.
$3,500 ஒரு இந்தியர் இருக்கார். அவர் தான் 15th பிளேஸில் இருக்கார். ஓகேங்களா. மற்ற கண்ட்ரிலையுமே இந்தியாக்காரங்க இருக்கலாம். அதாவது இவர் ஏதோ இருக்குது, இவர் கூட இந்தியாவிலேருந்து கூட போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ கரண்ட்டாக ஸ்டே பண்ணுற ஊர் அங்கேயா இருக்கலாம். அது மாதிரியும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்கள். வந்து குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி உங்களுக்கான தேவையான சப்போர்ட்டை வாங்கிக்கோங்க. ஃப்ரீயாக கிடைக்கக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. ஏற்கனவே நான் 5% பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த அக்கௌண்ட் வந்து போயிடுச்சு. அதை பற்றின நான் வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டான ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கு காரணம் வெறும் ஸ்வாப் சார்ஜஸ் மட்டுமே. அது வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனியோட அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு அவன் ஹெவியாக வச்சுட்டான் எனக்கு தெரியாமல். அதனால நான் வந்து அதோட டீட்டெயில் நான் அதில் கொடுக்குறேன். இந்த வீடியோ லென்த் ஆக்க வேணாம். நீங்கள் வந்து லிங்க்கு கொடுத்துருக்க எல்லா லிங்க்கையும் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி சக்ஸஸ் ஆகுங்க. ட்ரேடிங் கரியரை பில்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ட்ரேடிங் இன் இன்டர்நேஷ்னல் ஃபாரின் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிமேட் ஃப்யூச்சர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாலுமே ஒரு அக்கௌண்ட் ஃபாரின் அக்கௌண்ட்டும் வச்சுக்கணும். ஸோ உங்களால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ் இண்டைசஸ் அதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியும். ஓவர் நைட்டில் உங்களுக்கு கேப் அப் கேப் டவுன்லாம் இருந்துச்சுன்னா அதை உங்களால் கேப்சர் பண்ண முடியும். இது மேற்கொண்டு நான் இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறேன். லைக் பண்ணுங்கள். அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரேடிங் குரூப்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ என்னால் இன்னும் நிறைய வீடியோக்கள் பண்ணி போட முடியும். அதுக்கு எனக்கு ஊக்கம் கண்டிப்பாக தேவைப்படுகிறது. எனக்கு வந்து ஏற்கனவே இங்கே பல சிக்கல் போயிட்டுருக்கிறதுனால என்னோடய கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்டருந்து இந்த சப்போர்ட் ஆதரவு நான் கேட்டுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு தாங்க. தேங்க்யூ. பாய்.